நிறைய யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகை சாகுபடியை வந்து நிறைய வந்து மிகப்படுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ லாபம் கிடைக்கும், அவ்வளோ லாபம் கிடைக்கும்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது விவசாயிகள் வந்து அதை பார்த்துட்டு அதை நம்பியே வந்து நிறைய ஒரு ஏக்கர்ல 2 ஏக்கர்ல திடீர்னு ஒரு 1000 கன்றுகளை வந்து நடவு செஞ்சிருந்தாங்க. அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி நம்ம கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நிறைய விவசாயிகள் வந்து மல்லிகைப்பூ வந்து ஒரு மாற்று விவசாயமாக இதை வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயிகள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லணும். அப்படி இருக்கும்போது அவங்க இந்த லாபத்தையும் அவங்க கண்டிப்பாக வந்து எதிர்பார்த்து எந்த ஒரு விவசாயமாக இருந்தாலும் நம்ம லாபம் இருந்தால் தான் நம்ம பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண போறதில்ல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தா ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணாலும் அவங்களுக்கு லாபம் இருக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி. நான் ஒவ்வொரு வீடியோ நிறைய பாத்துக்கிறேன். எனக்கு இவ்வளவு லட்சம் போட்டுருமா, இவ்வளவு லட்சம் வந்துருச்சு, இந்த மாசத்துல இவ்வளவு லட்சம் வந்துருச்சு, அதெல்லாம் வந்து நம்பவே வேண்டாம். சரியா? யாராலையும் கணிக்க முடியாதுங்க. இந்த மாசத்துல இவ்வளவு வந்துருச்சு, எனக்கு இந்த மாசத்துல அவன் டார்கெட் பண்ணிருப்பான், எனக்கு இந்த மாசத்துல 50,000 வரும், அங்க பாத்தீங்கன்னா 20,000 வந்திருக்காது. சரியா? இன்னொருத்த வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பான், அவன் கால்குலேஷன் பண்ணிருக்க மாட்டான். சரியா? அவன் உரத்துக்கு மருந்துக்கு இது ஆள் கூலி எல்லாம் இப்ப எவ்வளவு ஆச்சு? ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா மருந்து செலவு போயிருங்க. சரியா? ஒரு நாள் வந்து ஆள் கூலி போயிடும். சரியா? ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா உர செலவு போயிடும். இன்னொரு நாள் இருக்கு பாத்தீங்களா, அதான் வந்து நமக்கு லாபம். சரியா? அது எவ்வளவு வருதுன்னு நீங்க அந்த ஃபீல்டுக்குள்ள இருந்தா தெரியும். மந்த்லி வைஸ் நான் ஆவரேஜா சொல்றேன் அப்படின்னா 100 செடி வச்சிருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 30, சரியா, 30,000 இல்ல 40,000 அந்த ரேஞ்சில ஆவரேஜா ஒரு 2 வருஷம் கண்ணுக்கு மேல இருந்தா நமக்கு கிடைக்கும். ஆமா, எஸ். ஏன்னா எல்லா செலவுகளும் போக இதுல இப்போதைக்கு அதையும் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் எனக்கு தெரிஞ்சு துல்லியமான கணக்கு கிடையாது. ஏன்னா அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மல்லிகை சாகுபடியை பத்தி பார்க்க போறோம். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லேயே வந்து எல்லா தகவலையும் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்படி நம்ம வந்து ஒரு மல்லிகை வந்து முழு விவசாயமாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸில் சொல்கிற மாதிரி ஒரு நிமிஷம் வீடியோவில் நம்ம சொல்ல முடியாது. அது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காண்டி வேணும்னு அவங்க சொல்லிட்டு போவாங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம 10 to 15 நிமிஷத்தில் வந்து இது எல்லாத்தையுமே வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மல்லிகை செடிகள் வந்து எங்கேருந்து இந்த விவசாயி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இது நிலத்தை எப்படி பக்குவப்படுத்திருக்காங்க, எவ்வளவு இடைவெளியில் வந்து இந்த நடவு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ இது ஒரு 9 வருஷங்கள் ஆகிப்போச்சு இந்த மல்லிகை செடிகளை நடவு செஞ்சு. இது வரைக்கும் இவங்க வந்து இதுக்கு என்னென்ன மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க, இதுக்கு என்னென்ன நோய் தாக்கங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோலேயே உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளவு தகவல்களையும் நான் வந்து இந்த விவசாயிகிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வணக்கம்ண்ணே. நல்லா இருக்கீங்களாண்ணே? நம்ம ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து நீங்க ஆரம்ப கட்டத்துல இருந்து நமக்கு இந்த மல்லிகை சாகுபடியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து ஒரு வீடியோ போட்டலாம் அப்படிங்கறதுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த பதிவு செய்யறோம். இப்போ நம்ம வந்து இந்த கன்றுகள்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்களேன். இப்போ நம்ம கன்றுகள் வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் தான். ராமேஸ்வரத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கிறோம். சரி, அங்க இருந்தா மெயின் நிறைய இடத்துல இருந்து பண்றாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் பெட்டரா இருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த பாக்கெட் கன்றுகள் நிறைய சேல்ஸ் பண்றாங்க. அது இதோட கொஞ்சம் குவாலிட்டியா இருக்க மாதிரி தெரியுது. இன்னும் நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணல. ஃபர்தரா வந்து நான் ஒரு ஏரியா ரெடி பண்ணிருக்கோம். ஒரு ஏக்கருக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஏரியால வந்து வேற பாக்கெட் கன்று போடுறது மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பாக்கெட் கன்றுனா எங்க இருந்து எடுப்பீங்க? அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த கிருஷ்ணகிரி அந்த ஏரியால இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல போட்டுருக்காங்க. அந்த வெரைட்டியை பார்த்து நம்ம எடுத்தோம்னா பெட்டரா இருக்கும். ஆனா ஈல்டு நல்லா வருது. அதாவது நோய் மேலாண்மை கொஞ்சம் அது கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது சொல்றாங்க. ஏன்னா இதுல ராமேஸ்வரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈல்டு ஓரளவு நார்மலா தான் இருக்கும். ஈல்டு பூச்சி தாக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்குது. அதனால நெக்ஸ்ட் வந்து அடுத்த டார்கெட் வந்து வேற ஏதாவது பாக்கெட் வந்து பிளான் பண்ணுவோம். சரி, இப்ப நீங்க வச்சிருக்க அந்த மல்லிகை வந்து என்ன ரகத்தை சேர்ந்ததுன்னு சொல்லுங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மல்லி, மதுரை மல்லி அதாவது சொல்லுவாங்க. அவ்வளவுதான். சரி, இதுல வந்து மறுபடியும் குண்டு மல்லி எல்லாம் இருக்குது. குண்டு மல்லி அது வேற டைப். அது கொஞ்சம் ஈல்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா பூ சைஸ் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும். ஆமா, இதுல வந்து ஈல்டு அதிகமா இருக்கும் கொஞ்சம். ஆமா, அதுக்கு டிஃபரெண்ட். அவ்வளவுதான். நம்ம அதாவது ராமேஸ்வரம் மல்லி. சரிண்ணே, இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து எவ்வளவு மல்லிகை செடிகளை நடவு செஞ்சிருக்கீங்க? ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா எவ்வளவு மல்லிகை வந்து நடவு செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நிக்கிறோம் பாத்தீங்களா, இது வந்து ஒரு 150 கன்று போட்டுக்கிறோம். 150, அதாவது 150 குழி. சரியா? இது வந்து போட்டீங்கன்னா ஒரு 8-9 வருஷம் பக்கத்துல நியர்பை ஆகி போச்சு. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையல் பண்ணது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து அந்த சைடு போட்டுக்கிறோம். அங்க ஒரு 200 பதியம் போட்டுக்கிறோம். அது எத்தனை வருஷம் ஆச்சு? அது நியர்பை ஒரு 6-7 வருஷம் பக்கத்துல ஆகி போகும். சரியா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த பதியம் போட்டது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 குழி. ஆமா, இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம் பக்கத்துல, 5-6 வருஷம் பக்கத்துல. அது ஏருக்கு ஒரு டைம் ஏதாவது ஒரு லம்சமா போட்டு விட்டுருவோம். இப்ப நீங்க இவ்வளவு கன்றுகளையும் நடவு செய்யறதுக்கு உங்களுக்கு இடம் வந்து எவ்வளவு பரப்பு தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லுங்களேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அந்த பரப்புங்கிறது கால்குலேஷன் வரதுல நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ இதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு
15 to 20 சென்ட்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஒரு 150 கன்னு போடலாம். வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 20 சென்ட் கூட இருக்கும். 15 சென்ட் 10 சென்ட்டுக்குள்ள தான் அவ்வளவுதான் இருக்கும். ஆமா. சரியா? அந்த ஏரியாவிலே வந்து 150 கன்னு. ஆமா 150 கன்னு தாராளமா வச்சிருக்கலாம். ஆமா. அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஒரு 7 அடி 8 அடி இதுவும் அதே சேம் டிஸ்டன்ஸ் தான். ஓகே. அதுல ஒரு 400 பதியம் போட்டிருக்கேன். அது பக்கத்துல நியர்பை ஒரு 1/2 ஏக்கருக்கு மேலே இருக்கும். ஓ சூப்பர். டிஸ்டன்ஸ் வைஸ் கொஞ்சம் மாறுபடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க 7 அடி 8 அடிலாம் வச்சிருக்கோம். சரி. அதுக்கு வந்து ஒரு டிஃபரெண்ட் ஏரியா கால்குலேஷன் ஆகும். அப்புறம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 2000 கன்னு போடுற மாதிரி நம்ம பண்ணலாம். சரி, 1/2 ஏக்கருக்கு 2000 கன்னு போடுறவங்களும் இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் 3 அடி இல்ல 5 அடி அந்த டிஸ்டன்ஸ்ல இல்ல உங்களுடைய அனுபவத்துல வந்து நம்ம எவ்வளவு இடைவெளியில வந்து இந்த கன்றுகளை நடவு செஞ்சா பெட்டரா இருக்கும்னு என்னோட அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 6 அடி 7 அடி சரி. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா 6 7 தான். ஆனா உள்ள போக முடியல அப்படிங்கும்போது ஏன்னா நமக்கு கண்ணு வளர்ந்து வரும்போது ஃபுல்லாவே வந்து கவர் பண்ணிடுது. அதனால நம்ம உள்ள போக முடியாது. அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம, அதாவது ஒவ்வொருத்தங்க ஏரியா கம்மியா வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 5 அடி வச்சா கரெக்டா இருக்கும். ஆனா வந்து கட்டிங் மெத்தட்ல பண்ணணும். அப்போ வந்து கவாத்து பண்ணணும். இது நம்ம வந்து கவாத்து பண்ணல. சரி. இதுக்கு போன வருஷம் எல்லாம் கவாத்து பண்ணணும், அந்த வருஷம் கவாத்து பண்ணல. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேலைகள் அதிகமா, ஏன்னா பரப்பளவு அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணல. சரி வரட்டும் அப்படின்ட்டு நம்ம மருந்து மட்டும் ஸ்ப்ரே பண்ணி கண்டினியூ எடுத்துட்டு இருக்க மாதிரி எடுத்துட்டு இருக்கோம். அதாவது இயர் ஃபுல்லா ஒரு ஆவரேஜா வந்துட்டே இருக்கும். ஆமா. இப்போ கட் பண்ணோம்னா வச்சுக்கோங்க ஈல்டு டக்குன்ட்டு அதிகமாகும். கண்டிப்பா. அதனால நம்ம ஆவரேஜா வந்துட்டு இருக்கிறதுக்கு கட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு கவாத்து பண்றது பெஸ்டா இல்லனா நீங்க இந்த மாதிரி மருந்து மட்டும் ஸ்ப்ரே பண்ணி நீங்க ஆவரேஜா எடுத்துட்டே இருக்கீங்களா? இது பெஸ்டா இருக்குதான்னு சொல்லுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பெட்டரா தெரியுது மாதிரி தெரியுது. ஓகே. சரியா? நம்ம கட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அதை கனெக்ட் பண்ணி இதுலயே இந்த ஃபீல்ட்லயே இருக்கணும். அதாவது இருந்தோம் அப்படின்னா மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு எனக்கு தெரிஞ்ச அந்த கேப் விட்டு நம்ம அதாவது இந்த சீசன் பார்த்து இந்த முகூர்த்த டயத்தை பார்த்து பிளான் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இன்னும் ப்ராஃபிட் அதிகம். இதுல வந்து ஆவரேஜா நீங்க ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஆவரேஜா வந்துட்டே இருக்கும். ஆமா. இது ஒரு இது நம்மளுக்கு இப்போதைக்கு நம்ம வேலைகள் அதிகமா இருக்கிறதுனால நம்ம கட் பண்ணல, கண்டினியூ ஆவரேஜா எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். சரிண்ணா. இப்போ வந்து இந்த மல்லிகை செடிகள் வந்து நடவு செஞ்சிருக்கீங்க, 7 அடியில நடவு செய்றீங்க. இது நடவு செய்யறதுக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து எப்படி நம்ம பக்குவப்படுத்தணும்னு சொல்லிருக்கேன். பக்குவப்படுத்துறது வந்து மற்ற கிராப் மாதிரி இதெல்லாம் அந்த அதிகம் தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உழவு ஓட்டிட்டு ஃபர்ஸ்ட் சட்டி கலப்பை விட்டு முடிஞ்ச நம்ம ஏரியால வடக்கு ஏரியால அந்த மாதிரி கிடையாது. சட்டி கலப்பை, அதுக்கடுத்து ஒரு ரொட்டேட்டர் எல்லாம் அடிச்சு மண்ணை ஃபுல்லா கொஞ்சம் லூஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணி பதியம் போட்டாலே போதும். ஒவ்வொருத்தங்க வந்து துளு உரம் எல்லாம் போடணும்பாங்க. துளு உரம் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு தேவை இருக்காது. ஏன்னா வேர்ப்புழு பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஒவ்வொருத்தங்க வந்து டைரக்டா காஞ்ச குப்பைகள், அதாவது மக்குன குப்பையை போட்டு அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வராது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை ஒரு 2 மாசம் 3 மாசம் எல்லாம் உடனே போட்டு விட்டுறேன். அது வேர்ப்புழு தாக்குற நிறைய செடிகள் பட ஆரம்பிக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் இல்ல 1.5 வருஷம் ஆன பிறகு கூட நீங்க அந்த மக்குன குப்பையை போட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே. ஆமா. இப்போ வந்து நம்ம நடவு செய்யறோம். நடவு செஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா நம்ம இதுக்கு வந்து பாய்ச்சணும்? ஆரம்ப கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஈரம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஓகே. சரியா? நம்ம ஈரம் அதாவது ஒரு நம்ம மண்ணை பொறுத்து வேறுபடும். மண்ணை பொறுத்து வேறுபடும். இருந்தாலும் நம்ம ஈரம் இருக்கிற மாதிரி பாத்துக்கிடணும். ஆமா. எஸ், ஈரம் இருக்கிற மாதிரி பாத்துக்கிடணும். ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 1 இயர் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது நம்ம வந்து கண்ணை வளர்க்கணும். ஆமா. ஈல்ட பார்க்க கூடாது, கண்ணை வளர்க்கறது தான் பார்க்கணும். அந்த கண்ணை வளர்க்கறது மாதிரி பாத்துட்டீங்கன்னா 1 இயர் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்க வேணா அது ஆட்டோமேட்டிக் ஈல்டு வந்துரும். சரி, அது நம்ம மெயின்டைன் பண்றத பொறுத்து தான் இருக்கு. 3 மாசத்துலயும் பூ வர்றதுக்கு இருக்கு, 6 மாசத்துலயும் இருக்கு, 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு பூ வராத இதெல்லாம் இருக்குது. சரி, அது நம்மளோட கையில தான் இருக்கு. மற்றபடி வராது கிடையாது. ஏன்னா இப்போ வந்து நீங்க கண்ணு வச்சாச்சு, நமக்கு நீங்க பூ வரது வந்து தனியா சொல்லிட்டீங்க. சரி, இப்போ இதுக்கு வந்து மெயினான சவால் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு நோய் தாக்கம். இந்த மல்லிகைக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூச்சி தாக்கங்கள் ஏற்படும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பூவோட மகசூலும் ரொம்ப வந்து குறைவும். இதை வந்து நம்ம சரிப்படுத்துறதுக்கு எந்த மாதிரியான மருந்து கொடுக்கணும், இதுக்கு எந்த மாதிரியான பூச்சி தாக்கங்கள் ஏற்படும்ங்கிறத சொல்லுங்க. ரைட்டு. இல்ல இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஈல்டு அதிகமா இருந்தது, நோய் பிரச்சனைகள் கம்மியா இருந்தது. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மருந்து தான் எனக்கு தெரிஞ்சு, அந்த பாஸ்மேட், இந்த கேலக்ஸ் ரோகர், இது மட்டும் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. மற்ற மருந்தெல்லாம் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ அந்த மருந்தெல்லாம் இப்போதைக்கு வேலை செய்யல. சரியா? கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர் 10 இயர்ஸ்க்குள்ளே இந்த மாற்றங்கள் ஆகி போச்சு. சரியா? இப்போ விதவிதமா புது பிராண்டுகள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. பாத்தீங்கன்னா பூச்சியோட தாக்கம் வந்து அதிகமாகி போச்சு. சரியா? என்னதான் மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் கண்ட்ரோல் ஆகல. பாத்தீங்கன்னா இப்போ முன்னாடி 100 ரூபாய்க்கு வாங்கின மருந்து பாத்தீங்கன்னா 500-600 பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு போயிருச்சு. அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா ரிசல்ட்ங்கிறது வந்து கரெக்டா இல்ல. ஆமா.
அதை கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் கொசு சரி, அதை பிளாசம் அடிச்சுன்னு சொல்லுவாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையே. அதை வந்து மற்றபடி அந்த காம்பல்கள் அந்த நிறைய சம் ஒயிட் ஃபிளை மற்ற த்ரிப்ஸ் பிரச்சனை எல்லாம் ஆல்மோஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த ஆரஞ்சு கலர் கொசு மட்டும் கண்ட்ரோல் பண்றது பெரிய கஷ்டம், பெரிய சவாலான விஷயம். அதுவும் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணாலும் ஒரு 4 நாள் தான் தாக்கு பிடிக்கும். சரியா, 4 நாளைக்கு இப்ப அதுக்காண்டி தான் நம்ம மருந்து கொடுக்குற ஏரியால கூட 4 நாளைக்கு ஒருக்கா ஸ்ப்ரே பண்ணுங்கன்னு சொல்றேன். அந்த அதை கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரியா, மெயின் இப்போ சவாலுங்கிறது வந்து அந்த ஆரஞ்சு கலர் கொசு தான். மற்றபடி வேற பெருசெல்லாம் மற்றபடி அந்த புழு பூச்சிகள் எல்லாம் கூட ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த ஆரஞ்சு கலர் கொசுவை மட்டும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஒன் சைடு சொத்தை இது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இல்ல. இதுல ஒன் சைடு சொத்தை, அதாவது பாத்தீங்கன்னா அந்த கருகி போறது, சோப்பு கலரை வந்து எல்லாத்துக்குமே இந்த ஆரஞ்சு கலர் கொசு தான் காரணம். அதுதான் காரணம், மற்றபடி வேற பெருசாலாம் எதுவும் கிடையாது. இந்த ஆரஞ்சு கலர் கொசு இருக்கிறதுனால நம்ம 4 நாளைக்கு ஒருக்கா ஸ்ப்ரே பண்றோம். இதுக்கு எந்த மாதிரி மருந்து வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம்? இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா அடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இமிடா, புப்ரோனில், ஓகே, இதோட காம்பினேஷன் சேர்க்கணும். அதாவது இந்த புரோபனபாஸ், ஒரு டைம் பென்டால் சேர்த்துக்கலாம். சரியா, ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அசிபேட், ஓகே, அந்த காட்டா பைட்டோகுளோரைடு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2 காம்பினேஷன் 3 காம்பினேஷன் போட்டோம். இப்போ 6 காம்பினேஷன் போட்டா தான் ஓரளவாவது கட்டுப்படுத்த முடியுது. சரியா, இப்போ 5 காம்பினேஷன் 6 காம்பினேஷன் வரைக்கும் போகுது. சரியா, எல்லாம் நமக்கு வந்து இப்போ ஒரு டவுட் என்னன்னா, இவ்வளவு மருந்துகளை நம்ம வந்து விவசாயிகள் பயன்படுத்தி இதுல இருந்து அதுக்கப்புறம் நம்ம லாபத்தை எடுக்க முடியுமா? லாபங்கிறது ஒரு டாபிக். இதுல வர அந்த லாபங்கிறது வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சரி மல்லிகைல பூ வருது போட்டுடலாம், 4 ஏக்கர் போட்டுடலாம், 5 ஏக்கர் போட்டுடலாம். அதெல்லாம் வந்து பெரிய சவாலான விஷயங்கள்ல. சரியா, இது வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து, இப்ப நான் ஸ்டார்டிங்ல இருந்து வந்திருக்கேன். 100-150 கண்ல இருந்து வந்து அப்படியே படிப்படியா எனக்கு வந்து எனக்கு இந்த ஃபீல்ட பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும். சரியா, என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துல எல்லாம் செடியை மாத்துவேன். ஓகே, சரியா, இப்ப இதை நீங்க வந்து புதுசா போடுறீங்க அப்படின்னா பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் கூட ஆகலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொன்னு வந்து உங்களுக்கு வந்து அந்த அதுல இன்வால்வ்மென்ட் இருக்கணும். சரியா, இப்ப நீங்க இங்க செடியெல்லாம் போட்டு விட்டுறீங்க, ஆளை வச்சு பிறகு சொல்லிடுறீங்க, மருந்து ஸ்ப்ரே பண்ணி சொல்லிடுறீங்க. ஆனா நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்போது நமக்கு அந்த செடி என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, ஏன் பூக்கல, எதுக்கு அதுக்கு நோய் தாக்கம் ஏற்படுதுங்க நமக்கு தெரியாது. கண்டிப்பா நீங்க அந்த பிசினஸ்ல அமௌண்ட் தூக்கி இங்க போட்டு க்ளோஸ் பண்ணி விடுறீங்க, அவ்வளவுதான். ஆமா, சரியா, வந்துச்சுன்னா உங்களுக்கு லாபம் வரல, ஏன்னா நமக்கு எதுனால வரலங்கிறது நமக்கு தெரியாது. சரியா, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே உருண்டு பறந்ததுனால எனக்கு தெரிஞ்சு சரி செடி என்ன கண்டிஷன்ல இருக்கும், எப்போ மருந்து ஸ்ப்ரே பண்ணணும், அதுக்கு என்ன இப்போதைக்கு என்ன அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எனக்கு எல்லாம் ஃபுல்லா தெரியும். அப்படிங்கறதுனால அந்த டாபிக்கே வந்து தனி, அதை பேசணும்னு அப்படின்னா அந்த பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவா நம்ம பேசிக்கலாம். இப்ப நம்ம வந்து இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாவே நம்ம இதுல கேட்போம். சரி, இப்போ ஒரு 2 வருஷம் ஆகுது. இப்போ கண்ணு வச்சு ஒரு விவசாயி 2 வருஷம் அதை பராமரிச்சுட்டு வராங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 கண்ணு வச்சு பராமரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 கண்ணுல இந்த 2 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வந்து நல்ல முறையில வந்து அதை பார்த்தாங்கன்னா எவ்வளவு ஈல்டு அதுல இருந்து எடுக்கலாம்ங்கிறது வந்து தோராயமா சொல்ல முடியுமா? இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம அதை வந்து நிர்ணயம் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியல அப்படின்னா, எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் வந்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கான். சரியா, இதுக்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணல. ஓகே, சரியா, அதுதான். அதாவது என்ன சொல்றேன், 100 ரூபாய்க்கும் போகலாம், 500 ரூபாய்க்கும் போகலாம், சப்ளை டிமாண்ட பொறுத்து ரேட் வித்தியாசப்படுதுன்னு சொல்றேன். சரியா, ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து நான் அதுதான் இந்த கணிக்கிறது கொஞ்சம் சவாலான விஷயம். இன்னைக்கு வந்து 500 ரூபாய்க்கு போகுது, நாளைக்கு சடனா வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு போயிடும். நீங்க அதை எப்படி கணிப்பீங்க? இல்ல, இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய விவசாயிகள் வந்து மல்லிகைப்பூ வந்து ஒரு மாற்று விவசாயமா இதை வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயிகள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லணும். அப்படி இருக்கும்போது அவங்க இந்த லாபத்தையும் அவங்க கண்டிப்பா வந்து எதிர்பார்த்து, எந்த ஒரு விவசாயமா இருந்தாலும் நம்ம லாபம் இருந்தா தான் நம்ம பண்ணுவோம், இல்லையா பண்ண போறது இல்ல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தா ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணாலும் அவங்களுக்கு லாபம் இருக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி. தலைவர், நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் வாழணும், அதான். அதாவது அவங்க வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. சரியா, நான் என்ன சொல்றேன்னா, இதுல பேசிக்கா ஒரு ஷார்ட்டா முடிக்கிறேன் அப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா மருந்து செலவு போயிருங்க. சரியா, ஒரு நாள் வந்து ஆள் கூலிக்கு போயிரும். ஓகே, சரியா, ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா உர செலவு போயிரும். சரி, இன்னொரு நாள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து நமக்கு லாபம். சரியா, அது எவ்வளவு வருதுன்ட்டு நீங்க அது அந்த ஃபீல்டுக்குள்ள இருந்தா தெரியும். சரியா, ஃபுல் அண்ட் ஃபுல் இதான் கணக்கு தவிர. சரியா, 4 நாள்ல ஒரு மருந்து அடிக்கிறோம் பாத்தீங்கன்னா, 4 நாளைக்கு ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்றோம். அந்த 4 நாள்ல நம்மளுக்கு ஒரு நாள் தான் நிக்கும். சரியா, அதுதான் அந்த லாபம். சரியா, அது நீங்க 1 லட்சம் போட்டாலும் சரி, இல்ல 1000 போட்டாலும் சரி, சரியா, இல்ல 2 லட்சத்துக்கு போட்டாலும் சரி, அதான் கால்குலேஷன். ஓகே. அதாவது எப்படின்னா, இப்போ நிறைய யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மல்லிகை சாகுபடியை வந்து நிறைய
வந்து மிகப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ லாபம் கிடைக்கும், அவ்வளோ லாபம் கிடைக்கும்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது விவசாயிகள் வந்து அதை பார்த்துட்டு அதை நம்பியே வந்து நிறைய ஒரு ஏக்கரில் 2 ஏக்கரில் திடீர்னு ஒரு 1000 கன்றுகளை வந்து நடவு செஞ்சுருந்தாங்க. அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி நம்ம கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நம்ம நண்பர் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இப்போ வரைக்கும் நான் அவர்கிட்ட எவ்வளவோ அந்த லாபத்தை வந்து நான் வந்து கேட்குறேன். ஆனால் அவர் அந்த லாபத்தை வந்து சொல்ல முடியலைங்கிறாரு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகை விவசாயத்தில் வந்து லாபத்தை வந்து நம்மளால் வந்து துல்லியமாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் அந்த டிமாண்ட் சப்ளையை பொறுத்து ரேட்டு வந்து மாறுபடும். அப்படி இருக்கும்போது ஒரு யூடியூப் சேனலில் பிக்சடாக வந்து நம்ம இவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து யாராச்சும் சொன்னாங்கன்னா தயவு செய்து நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் விவசாயமாக இதை வந்து பாருங்கள், பார்த்து நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளவு தூரம் இதில் வந்து எஃபோர்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு லாபம் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க. கண்டிப்பாக. அதனால நம்ம ரேட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. இப்போ ரேட் இருக்கும் தவிர நான் என்ன சொல்றேன், அதுலயும் மாற்றம் இருக்கும். இப்போ ரேட் இருக்கும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அங்க 100 ரூபா, அதாவது பாத்தீங்கன்னா பூவே வராது. ஒரு 100 கிராமோ இல்ல 200 கிராமோ இருக்கும். அது ஆக்சுவலா வந்து ரேட் இல்லாம இருக்கும். ஆனா அவங்களுக்கு 10 இடம் 20 இடம் போயிட்டு இருக்கும். அப்படிங்கும்போது நீங்க ரேட்டை வந்து அனலைஸ் பண்ண முடியாது. சரியா? நம்ம அதாவது ஒரு மந்த்லி வைஸ் நான் ஆவரேஜா சொல்றேன் அப்படின்னா, 100 செடி வச்சிருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 30, சரியா, 30,000 இல்ல 40,000 அந்த ரேஞ்சில் ஆவரேஜா ஒரு 2 வருஷ கண்ணுக்கு மேல இருந்தா நமக்கு கிடைக்கும். ஆமா, எஸ். ஏன்னா எல்லா செலவுகளும் போக இதுல இப்போதைக்கு அதையும் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் எனக்கு தெரிஞ்சு துல்லியமான கணக்கு கிடையாது. ஏன்னா அவங்க எப்படி மெயின்டைன் பண்றாங்களோ அதை பொறுத்து மாறுபடும் கிடையாது. இப்போ இன்னொன்னு என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா ஒரு இடம் 100 ரூபாய்க்கு தவிர்த்தது. அப்போ மருந்து செலவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு மருந்து அடிக்கிறோம் அப்படின்னா 100 ரூபாய்க்கு ரேட் இருந்தது. இப்போ வந்து அந்த மருந்து செலவு எவ்வளவு ஆச்சு? டபுள் ஆயிடுச்சு. இப்போ 400 ரூபா கிடையாது, 600 ரூபா. 600 ரூபாய்க்கும் மருந்து அடிச்சாலும் பாத்தீங்கன்னா அங்க அந்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ போடுற ரேட் வந்து மாறவே இல்லை. அது அங்க 100 ரூபாய்ல தான் இருக்குது. அப்படிங்கும்போது அதையும் உங்களால வந்து ஃபைனல் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது நம்ம வந்து ரேட்டுங்கிறது இவ்வளவுதான். இப்போ நம்ம இந்த கொஸ்டினை உங்ககிட்ட எதுக்காண்டி கேட்கறோம்னா, நிறைய விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணாத சில நண்பர்களும் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 10 சென்ட் இடம் இருக்கும். சரி. அவங்க வந்து சிம்பிளா ஏதாவது நம்ம விவசாயத்துல ஆர்வம் இருக்கும், அப்ப நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மல்லிகை விவசாயம் வந்து ஒரு நல்ல தேர்வா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. அதனாலதான் உங்ககிட்ட வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து இவ்வளவு தெளிவா கேட்கறோம். கண்டிப்பா. நான் தான் என்ன சொல்றேன், அதுல வர ஒவ்வொருத்தங்க நான் ஒவ்வொரு வீடியோல நிறைய பாத்துருக்கிறேன். எனக்கு இவ்வளவு லட்சம் போட்டிருப்பேன், இவ்வளவு லட்சம் வந்துடுச்சு, இந்த மாசத்துல இவ்வளவு லட்சம் வந்துடுச்சு. அதெல்லாம் வந்து நம்பவே வேண்டாம். சரியா? யாராலையும் கணிக்க முடியாதுங்க. இந்த மாசத்துல இவ்வளவு வந்துருச்சு, எனக்கு இந்த மாசத்துல அவன் டார்கெட் பண்ணிருப்பான், எனக்கு இந்த மாசத்துல 50,000 வரும், அங்க பாத்தீங்கன்னா 20,000 கூட வந்திருக்காது. சரியா? இன்னொருத்தன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பான், அவன் கால்குலேஷனே பண்ணிருக்க மாட்டான். சரியா? அவன் உரத்துக்கு மருந்துக்கு இது ஆள் கூலி எல்லாம் இப்ப எவ்வளவு ஆச்சு? கிடைக்கிறதே பெரிய விஷயம். பெரிய விஷயம். அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒவ்வொருத்தன் கால்குலேஷன் பண்ணாமலே அடிச்சு விடுவாங்க. சரியா? அதுதான் உண்மையான இது. அதனால வந்து தயவு செய்து யாரும் நம்ப வேண்டாம், ஃபீல்டுக்குள்ள போங்க, பண்ணுங்க. அதாவது என்ன சொல்றேன்னா, ஆவரேஜா உங்களுக்கு அந்த சேலரிங்கிறது கண்டிப்பா கிடைச்சிட்டு இருக்கும். சரியா? நம்ம அதை ஃபீல்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு யாருக்கும் சொல்ல மாட்டேன். சரியா? வாங்க, பண்ணுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். இதுல வந்து நீங்க வந்து ஓனா இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுல என்னென்ன பிரச்சனைகள் வருது நீங்க சமாளிச்சீங்கன்னா தான் அதுல முன்னேற முடியும். எதுக்கு எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல யூடியூப் பாக்குறது, பக்கத்துல இருக்கவங்க கேட்போம், பக்கத்துல இருக்கவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. அது 2வது விஷயம். சரியா? அதாவது யூடியூப் பாக்குறது, யூடியூப் எல்லாருமே உண்மையை சொல்லுவாங்கிறதெல்லாம் வந்து இது கிடையாது. சரியா? எது தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு நீங்களாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபீல்ட்ல ஜெயிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு இதையும் வந்து மிகைப்படுத்தாமல் மற்ற சேனல்லேருந்து நம்ம வந்து ஒரு விவசாயமாக நம்மளும் விவசாயம் பார்க்கறதுனால ஒரு விவசாயிகளுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தகவல்களை மட்டும் இதில் யதார்த்தம் என்ன இருக்கோ அதுகளை மட்டுமே நம்ம வந்து இது வரைக்கும் பதிவு பண்ணிட்டு வரோம். எந்த ஒரு விவசாயமாக இருந்தாலும் சரி, இப்போ மல்லிகை விவசாயமாக இருக்கட்டும், வாழை விவசாயமாக இருக்கட்டும், ஏன் கால்நடைகளில் வந்து ஆடு வளர்ப்பாக இருக்கட்டும், மாடு வளர்ப்பாக இருக்கட்டும், கோழி வளர்ப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன யதார்த்தம் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம வந்து ஒவ்வொரு அனுபவம் வந்து நல்ல ஒரு அனுபவசாலிகள்கிட்ட வந்து நம்ம அந்த வீடியோ வந்து பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். நம்ம சேனல் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் யதார்த்தமா என்ன இருக்கோ அதை மட்டும் தான் வந்து சொல்றாங்க. மற்ற இது மாதிரி வந்து எதையுமே மிகப்படுத்தி சொல்றது கிடையாது. இவ்வளவு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மல்லிகை சாகுபடியை பற்றி மிக தெளிவாக வந்து நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து எங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்க வீடியோ பதிவு செய்யுங்க. அதுக்காகத்தான் நம்ம வந்து இப்போ இந்த நண்பர்கிட்ட வந்து நம்ம இந்த வீடியோ வந்து பதிவு செஞ்சிருந்தோம். இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல இருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருந்தாங்க. நமக்காண்டி நேரம் ஒதுக்கி இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டதுக்காக நம்ம சேனல் சார்பாக வந்து அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம்.